ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிக்ஸா சமையலறை. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்றைக்கி புளி சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 எலுமிச்சைப்பழம் அளவு உள்ள புளியை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு சும்மாவே தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டோன்னா நல்லா கரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரைச்ச புளியை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின தண்ணியை இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏதாவது மண் தூசு குட்டி குட்டியாக இருக்க ஓடு எல்லாமே இதிலே நின்றோம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா இந்த புளி காய்ச்சலை நம்ம மாதக்கணக்கில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியவே ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். 10-15 நாள் வரைக்கும் வெளியும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ லிக்விடாக இருக்குதுன்னு. நான் 200 300 ml அளவுக்கு இந்த புளிக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லிக்விடாக இருக்குது. இந்த பதத்தில் நீங்களும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 70 80 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப நாளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா 80 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா சூடாக விட்டுடலாம். இந்த மாதிரி புகை போடுற மாதிரி. இப்போது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை 1 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக கலர் மாறுறதுக்கு விட்டுடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பருப்புகளை சேர்த்துடலாம். இப்போது லேசாக கலர் மாறி வந்ததும் இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கடுகு வெடித்து வந்ததும் 10-15 பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்க்கறனாலும் சரி, நான் அப்படியே முழு பூண்டாகவே சேர்த்துக்க போகிறேன். பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். 3-4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்ல எண்ணெயில் பொரியும் போது தான் அதோட வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 6-7 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க விதையெல்லாம் தட்டிட்டு இந்த மாதிரி மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கார சுவைக்கு சேர்த்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. பருப்போட கலரும் நல்லா மாறி வந்திருக்கு. பூண்டுமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துடலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டாவே ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம தேவையானப்பெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பொடியும் சேர்க்காமல் ஒரு சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். பட் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நம்ம ஒரு 300 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து கரைச்ச புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ லிக்யூடாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கல்லுப்பு சேர்க்கும் போது தான் இந்த ரெசிபிக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, தூளுப்பு சேர்க்க வேணாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 டீஸ்பூனுங்கிறது 2 டீஸ்பூனாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடிப்பேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னுமே நல்லா கெட்டியாகணும். 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட போகிறோம். பாருங்கள் நல்லா கொஞ்சம் திக்கானது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். இப்போ மறுபடியும் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ மொத்தமாக நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் இந்த புளியை காய்ச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு திக்காக ஆயிடுச்சு. வெந்தய பொடியை சேர்க்கும் போது நல்ல ருசியாகவும் இருக்கும், அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கும்.
இது வந்து நல்ல ஒரு சூடு தணிக்கக்கூடியது. அதனால நம்ம வெந்தயப்பொடி இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா புளி சேர்த்து செய்யக்கூடிய ரெசிபி எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். இந்த புளிக்காய்ச்சல் 5லேருந்து 6 பேத்துக்கு தாராளமாக சாதம் கலரலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக வேண்டியது இருக்குது. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகி இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு நல்லா கிரேவி தனியாக வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலையை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தோலோடு சேர்க்கறனாலும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கடாயிலே விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம காய்ச்சின புளியோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரியாக ஆற வச்சுட்டு எடுத்திருக்கேன். நான் சாதத்துலேயே உப்பு சேர்த்துருக்கேன், லேசாக எண்ணெய் விட்டுருக்கோம். அப்போ தான் வந்து நல்லா உதிரியாக இருக்கும் சாதம். இதில் வந்துட்டு நம்ம காய்ச்சி வச்ச புளியை சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப குழையாமல் சாதத்தை இந்த மாதிரி பலன்னு வடித்து எடுத்துக்கலாம். இந்த சாதத்தோட நம்ம 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின புளியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் அந்த வேர்க்கடலை சேர்க்குற ஸ்டெப்பை வந்து வேண்டாட்டி விட்டுறலாம். ஆனால் சேர்க்கும் போது இடையிடைய நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த புளி காய்ச்சலோடு சேர்ந்து அந்த நிலக்கடலை சவுச்சவுன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றப்போ இடையிடையே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக புளி சேர்த்து நம்மளுக்கு சுவைக்கேற்ப புளிப்பு சுவைக்கேற்ப நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நம்ம புளி சாதத்தை எப்பவுமே உடனே சாப்பிட்றக்கூடாது. கிளறி கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா தான் இதில் இருக்க புளிப்பு அந்த உப்பு காரம் எல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நீங்கள் நிலக்கடலை வேண்டாட்டி ஸ்ட்ரைட்டாக சாதத்தோடு சேர்த்து கிளறி எடுத்தோம்னா சூப்பரான நம்ம புளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.